நீங்கள் ஆயுஷகரும் தயாரா? எனக்கு பூனைகள் மீது அலர்ஜி உள்ளது. இல்லை அப்பா, தயவு செய்து அதை விட்டு விடுங்கள். ஓ, வருத்தமோடு சொல்கிறேன். நான் குட்டி பூனை பற்றி அடிக்கடி கனவுகளை கண்டேன். நீதி இல்லை. என் அப்பா எதற்கு இவ்வளவு கடுமையாக இருக்கிறார்? அவர் எப்போதும் எனக்கு விருப்பம் செய்வதில்லை. அவர் என்னை பாதையில் புரிந்து கொள்ளாமல் இருக்கும்போது நான் மிகவும் கோபமாகிறேன். அழகான காலை, பள்ளிக்கு செருக்கெடுக்க வேண்டும். உன்னை காதலிக்கிறேன். குடீஸ், எனக்கு என்ன நடந்தது? நான் எங்க அப்பாவுடன் உடலை மாற்றிக்கொண்டேன். இது ஒரு பேரழிவு. அப்பா, மீண்டும் மாறுவோம். ஏன் செய்து வேலை செய்யல? பிரச்சனை புரிய வைக்க ஒன்னும் வேலை செய்யவில்லை. உங்களிடம் ஏதேனும் யோசனைகள் உள்ளதா? அவசர அழைப்பு கேட்கிறேன். ஓ, நான் மறந்து விட்டேன். சீக்கிரம். நம்மிடம் கொள்ளை நடக்கிறது. உடனடியாக வெளியேறுங்கள். நான் என்ன செய்ய வேண்டும்? செய்கிறேன். நீங்கள் எனது பதிலாக வேலைக்கு போக வேண்டும். கப்பிலுடை அணியுங்கள். ஆகவே தைரியமாக இரு. நீ செய்ய முடியும். வாங்க போங்க. நான் ஓய்வு எடுப்பேன். ஆஹா, சரி. இனிமேல் நம்மை கொண்டாடுவோம். தயவு செய்து அதை பார்த்தால் சிரிப்பு வருகிறது. மகளே, உன் பள்ளிக்கு போக நேரம் ஆயிற்று. அட, செய்யப்பட்டேன். அதை மறந்து விட்டேன். ஆமா, நான் நீண்ட நாட்களை பள்ளிக்கு செல்லவில்லை. வணக்கம் நண்பர்களே. என்ன காமெடி! ஆண்டு நீ என்னிடமிருந்து அதை பெறுவாய். இனி என் பார்வைக்கு அடியில் வராதே. நான் அமைதியாக இருந்தேன். நான் எதுவும் சொல்லவில்லை. நீ என்ன சொன்ன? எதுவும் இல்லை, எதுவும் இல்லை. என்னை தொடாதீர்கள் தயவு செய்து. சரி, இப்போது எனக்கு கெண்டி கிடைத்து விட்டது. அரே, கார் ஓட்ட எப்படி? எனக்கு தெரியாது. ஓ இல்ல, என்ன இதுவா? ஓ இல்ல, எப்படி நான் இப்படி துடைப்பிகளை நிறுத்துவது? ஆஹா, இது ஏன் மூடுகுது? இப்படி அலாரம் வேலை செய்யுது. இல்ல, இதை ஒடுக்கி விட்டேன். அவர்தான் கிளார்க். என்ன கொண்டு விடுவான். ஆமாம், நான் என்னுடைய மோப்பை பந்தயத்தில் ஓடப் போகிறேன். ஆமா, அது ரொம்ப அமைதியானது. எங்களுக்கு உடற்கல்வி இருக்கிறதா? ஐயோ, கட்சி நேரம் ஆயிடுச்சு. என்னால் என்ன செய்ய முடியுமோ அது என் மகளே. போகலாம். என் பாதங்களில் கைப்பிடிகள் ஏன் இருக்கின்றன? ஓ இல்லையா, எனக்கு யாராவது உதவுங்கள். சக்லர் குக்கு உள்ளடா ஓ, அல்லது என்னை முந்தியது. நான் பதிவிடுவேன். பள்ளி விளையாட்டு மைதானத்தில் சந்தேக நபரை காண்கிறேன். நகராமல் படுத்துக் கொள்ளுங்கள் மற்றும் எதற்கும் எதிர்ப்பு காட்டாதீர்கள். காவலருக்கு எதிர்ப்பு காட்டாதீர்கள். சரி, செல்வதை நிறைவு செய்ய ஒன்று மட்டுமே இருக்கிறது. 1 2 நன்றி. அடுத்தது எதை பாக்குற? பிரீசிங் கொடுங்க தயவு செய்து. ஓ
அப்படிதான். நல்லா இருக்கு, பார்வை நல்லா இருக்குது. ஆனா நல்லாவே நீங்க உடைகளை மாற்றி இருக்க வேண்டும். ஆமாம், எனக்கு ஒரு யோசனை கிடைச்சது. நன்றி. ஒரு நிமிடம் பாருங்கள், இப்போ எனக்கு மிக பொருத்தமாக இருக்கும். சரியான படத்துக்கான மாலை. இது இவ்விதமாக மோசமாக இல்லை. அது ஸ்ரீம் ப்ராயர் மாஸ்டர் வாங்க. பாப்பா இருக்கிறது. நாம் சென்றுட்டோம். வாழ்த்துக்கள். உங்கள் வாழ்க்கையிலேயே சிறந்த புகைப்படம் பிடிப்பேன். மிக்க நன்றி. ஆஹா, நான் ரொம்ப நல்லவனா இருக்கேன். போடாதே. மன்னிக்கவும். என்னை யாரும் பாருங்கள். சார். ஊழியர்களின் அறையில் நுழைய நேரம் வந்தது. என்னிட் அதிர்ஷ்டம் இருக்கிறது நல்லது. பார்ப்போம். என் மகளின் கல்வி செயல்திறன். In hoc samikele. Zitsurefinga. இல்லை, ஏசுடையாத். உடனே பர்சன் பிராச செய்வேன். என்ன செய்ய வேண்டும் என்றால் தரவை ஹாக் செய்வதுதான். ஆமா, அப்படிதான். எதிர்பார்ப்பு என்னை ஹம்சட மேக்குரியஸ். ரியன்ஸ் காப்பர் சர்வீஸ் லோர். நான் ரைஃபிளில் சென்று வணக்கம் சார் ஆஸ்பாட்டி வச்சேன். எங்க பிறவை நிறைந்திருக்கிறதா? ஓ ஆம், அவளை பற்றி பெருமைப்படுகிறேன். அம்மா, அதையும் பார்த்துக் கொண்டிருக்கிறேன். உடனடி செய்தி. ஒரு பெரிது பாட்டினால் இன்னும் சிறிது நேரத்துக்கு முன்னர் கொள்ளை நடந்துள்ளது. அமைதியாக இருங்கள். என்ன காப்பாற்றுங்கள். சரி, நான் முயற்சிக்கிறேன். இல்லையா, என்ன ஒரு பயங்கரம். காப்பாற்றுங்கள், காப்பாற்றுங்கள், சுடாதீர்கள். தயவு செய்து, தயவு செய்து, தயவு செய்து. என்னிடம் உண்டு. ஒரு நிமிடம் காத்திருக்கவும். யாருக்கு செலுத்தல் பிடிக்கும்? என்னை செலுத்தல் பயப்பட மாட்டேன், பாருங்கள். ஒரே யோங்கோங்கே கம்சாமிதா. அங்கீகரித்து வெளிப்பாடி. ஒழுங்குபடுத்து. வாழ்த்துக்கள் ஐயா, இதையே தொடருங்கள். நீங்க எங்க போறீங்க? ஏற்பாடு செய்தோம். பூங்கா. நீர் மறந்து விட்டீர்கள். இல்ல, நான் போகல. இல்ல இல்ல இல்ல. கச்சேரி உண்மையிலா? அவர்கள் என்ன செய்கிறார்கள்? அது விசித்திரமாக தெரிகிறது. அது என்ன? அது நல்லா போராடிச்சிடுது. பை, இதுவே உண்மை. உனக்காக என்னை விட்டு ஒதுங்கு. எனக்கு மலர்களுக்கு அலர்ஜி. இது எதற்கு வித்தியாசமாக இருக்கும்? நடனமாடுவோமே தோழி. அவளுக்கு நிச்சயமாக சரியாக இருக்கிறதா? ஓ, நம்ம எம்மாவை நான் கண்டுகொள்ள முடியல. மக்கள், ஓசையை உயர்த்துங்கள். அதை ஓசையாக மாற்றுங்கள். வேலை சலிப்பாக இருக்கிறது. நாங்கள் மிகவும் உங்களுக்கு அழகாக சிறிது மாற்றம் தேவை. நான் அறிவேன். அதுவே சரி. பாருங்கள், அது மிகவும் சாதாரணமாக இருக்கிறது. இது பிங்க் நிறத்தில் வர்ணித்து மேலும் செலுத்துக்கள் சேர்க்க வேண்டும். அதே மாதிரி பாருங்கள், அது பிரகாசமாகவும் அழகாகவும் இருக்கும். நீங்க ஆடையில சொல்லியிருக்கீங்க. வணக்கம் அப்பா, நான் ஒரு கொள்ளைக்காரனை பிடித்தேன். நினைக்கவா முடியும்? அது என்ன? ஏன் இதை போட்டிருக்கிற? ஓஹோ, உருவங்கள் இன்று நகரில் விழுந்தது. எனக்கு சொல்லுங்கள், ஏதும் உயிரிழப்புகள் எந்த உள்ளதா? கருத்தும் இல்லை. அப்படியே ஏதாவது எலியன் செய்தி இருக்கிறதா? எந்த கருத்தும் இல்லை. பெண்மணி. ஓஹோ, நாம் ஏன் உடல்கள் மாற்றினோம் என்பது இப்போது தெளிவாகிறது. நாங்கள் உருக்குலையாதவாறு மீண்டும் அனைத்தையும் பெரிசுவா மீட்டியாருக்கு செல்ல வேண்டிய காடின் முன்பின் எச்சரிக்கையுடன் இருப்போம். கண்டுபிடிக்கலாம். ஐயோ, யாருக்கு அறுதி கூட்டம் சிறந்ததல்ல.
அறுதி கூட்டம். ஆம், நல்ல வேலை மகள். வாவ், இதோ நாம இதை தொட்டு பார்த்தால் எப்படி? எனக்கு இது செயல்படுகிறது என்று நினைக்கிறேன். ஆ, என் தலை. நான் உன்னை ஆமாம், காதலிக்கிறேன், நான் மகனே. திரும்பி வந்தேன். நானும் கூட. ஆம், இது வேலை செய்தது. நாம் செய்துவிட்டோம். அப்பா, நான் உன்னை காதலிக்கிறேன். இங்கிருந்து வெளியே போவோம். கிச்சனை பேஸ்ட்லி பிற உணவுகளை வகுப்பு அறைக்கு கொண்டு வர முடியாது. நீங்கள் உணவகத்தில் மட்டும் உணவருந்த முடியும். யாரும் இனிப்புடன் செல்ல முடியாது. பலகையும் மாற்ற வேண்டும். அங்கே சிற்றுவது பாக்ஸ் வைப்போம் மழை பிரிவன. இது ஃபாலோ பண்ண வேண்டும். எனவே நான் இதை மாற்ற வேண்டும். சாணி இருக்கும் உண்மையில தெரிஞ்சிருக்க வேண்டும் அம்மா சாப்பாடுகளை வகுப்புக்கு கொண்டு வரலாம் என்று. இப்போது எல்லாமே தயாரா இருக்கின்றன. மாணவர்கள் வருவதை நாங்க காத்திருக்கிறோம். இங்கு ஹலோ மிஸ்ஸஸ் மோனிகா. கிரேஸ், நீ மீட்டிங்களை ஏன் அணிந்து இருக்கிறாய்? நம்ம ஸ்வீல இருக்கிறோம், தெருவில இல்லை. உன் கைகளை எங்கு வைத்திருக்கிறாய்? ஓ, நீ கேக் அலுவலகத்திற்கு கொண்டு வர முடிவு செய்தாயா? இல்லை, அதை செய்ய முடியாது. நான் கடந்தேன். கிடையாது, நிறுத்து. நீ எதை எடுத்து செல்ற? ஓ, அது என்ன? ஒரு உலக வரைபடம். பார்க்கலாம். அதுதான், என்னை விட முடியாது. வகுப்பறையில கேக் வேண்டாம். போங்க, வருந்துகிறேன். சரி, இன்னும் யாராவது வகுப்பறைக்குள் உணவு கொண்டு வருகிறார்களா என்று பார்க்கலாம். நான் அப்படியே செய்ய முடியும். நான் அவளை கடந்து விடுவேன். யார் ஓர்த்தது? கிரேஸ். ஹாய் மிஸ் மோனிகா. நான் சொன்னேன் கிடையாது. இங்கிருந்து வெளியே போங்கள். என்ன அற்புதமான நாள் இல்லையா? இல்லை. துமேசம் துர்கனின் ஃப்ரிகைனை வைத்து இனிஸ்ட்ரியோடு பண்ணால இறுதியில துபலி பண்ணது. நான் ஒரு கேக் கொண்டு செய்ய முடியுமா? ஓ, நான் பறித்து பிடித்தேன். கிரேஸ் கேக்குடன் திரும்பி வந்தார். அவளை ஜாதியில் வரவிட மாட்டேன். பதிலை பிடிக்கவும் மகளே. ஆஹா, பெரிய கூப்பா பூப்பாஸ் என்னை நோக்கி பறக்கின்றன. என் கேக். ஓஷ், இது உறுதியாக ஒரு ஸ்ட்ரைக். நல்ல வெடி. கிரேஸ், நீ கேக் கொண்டு வந்திருந்தால் கண்டிப்பா உன் பெற்றோரை அழைத்து வைப்பேன். எனக்கு இது பார்க்க சொல்லுங்கள். சுரசுரின் ஆசிரியரோட புத்தகங்கள் அந்த சால்மடையில் இருக்கின்றன. சிபாஸ்டபது உம்மீறி நல்ல போடு இருக்கின்றது. நீங்கள் வகுப்பறைக்கு போகலாம். பாடம் விரைவில் தொடங்கும். நன்றி மானிகா மிஸ். இப்போது நான் உங்களிடம் அனைத்தையும் கூறி உங்களுக்கு காட்டுவேன். ஒரு துண்டை கொண்டு செல்வது நேர்மையாகவும் போதாமலும் இருக்கும் என்று நான் முடிவு செய்தேன். வணக்கம் லிலி, நான் ஒரு பெரிய கேக் கொண்டு வந்தேன். அதை நான் எங்கே மறைத்தேன்? சரி, என்னுடன் பிழை. நன்றி. அதை பார். நீங்கள் உண்மையில் கேக்கை உள்ளே கொண்டு வந்தீர்களா? ஓ மை காட். குறிப்பிட்ட சில முயற்சிகள் வெற்றி பெறல. ஆனா நான் இன்னும் ஆசிரியர் அருகே சென்று விட்டேன். ஆனா இப்போது எனக்கு இந்த கேக் இருக்குது. இது ராஜா இருக்குது. இதை சுவைக்க விரும்புறேன். லிலி, வாங்க. இது சுவை. நீங்க எப்படி இருக்கீங்க? மிகவும் ருசி. அது எனக்கு கொடுங்கள், தயவு செய்து. மிச்சு கண்டிப்பா. மிச்சு, இதோ உங்களுக்காக. நன்றி. ஓ, எனக்கு தெரியும். மிஸ் மோனிகா கவனிக்கும் முன்பு சாப்பிடுகிறோம். அல்ஜிப்ராவை மகிழ்விக்கும். நன்றி. எவ்வளவு ருசி. வகுப்புக்கு செல்லலாம். நின்று விடுங்கள். அது மட்டும் தானா? ஆனால் இங்கே பல எம்ஸ் இருக்கின்றன. நான் அதை திருப்பி தர மாட்டேன். கிரேஸ், மூச்சா பிடிக்காதே. எனக்கு ஒரு சாண்டி வேணும். இல்லைன்னா எல்லாமே குப்பையில போகும். நம் ஃப்ரிட்ஜ் அணைச்சிட்டோம். ஓ, இது எனது M&M. ஓ இல்ல மிஸ் மணிகா, நீங்க புறம் கொடூரமா இருக்கிறீங்க. கிராஸ், வகுப்பு எந்த நிமிஷத்திலாவது ஆரம்பிக்கும். வேகமாக, முடிவாக. எல்லா மாணவர்களும் எங்கே? ஓ குவென்டின், என்ன அழகான வேஷம் உங்களிடம். மாலை வணக்கம் மிஸ் மோனிகா. ஹலோ ஹலோ, இருங்கள். ஏன் அந்த தொப்பியை அணிந்திருக்கின்றீர்கள்? நீங்கள் என்ன மறைக்கிறீர்கள்? சோடா திரும்ப கூடு. அது கண்டிப்பா காண்டி பின்னில் போகும். நான் எதையும் கேட்க விரும்பல. உடனே வகுப்பறைக்கு போய் தயாராகு. மாலை வணக்கம் மிஸ் மோனிகா. சாக்லேட்டை எங்கு மறைக்கலாம்? உங்க பைகளை காண்பீங்க. சரி, இதோ. அது எந்த அல்ல. எனக்காக. நான் இனிப்புகளையும் வாங்குறேன்.
அப்புறம் நீங்க வகுப்பறைக்கு செல்லலாம். சரி வழிய தொங்கிட்டேன். வலியவங்க சமரவீனாந்தவங்களா இருக்காங்க. குழந்தைகள் யாராவது இன்னும் வகுப்பிற்கு போகிறார்களா? எவரும் இருப்பதாக தோன்றவில்லை. மிகச்சிறந்த எல்லா இனிப்புகளையும் சாப்பிடலாம். கேர் ஆழத நாள் சிஸ்கர் இருக்கும்போது ஓ அன்பு கூர்ந்து நான் நேசிக்கிற அனைத்தும் எனதுதான். இங்கே நான் சாக்லேட்ல மூழ்குவேன். வீட்டுக்கு வந்து அனைத்தையும் முயற்சிப்பது நல்லது. அதற்கு பதில் வகுப்பறைக்கு போவது. மிஸ் மோனிகா, ஆமாம், நாங்கள் மிட்டாய் எடுக்கலாம். வாங்க பெண்களே, வாங்க. விழிக்காதபடி சும்மா இருங்கள், போகலாம். என்னிடம் பல சீரல் உள்ளது. என் வகுப்பு நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். மிஸ் மோனிகா இங்கே. மிஸ் மோனிகா, நான் வகுப்புக்கு போகலாமா? ஆய்வு முடிந்த பிறகு மட்டும். நீ இனிப்பு கொண்டு வருகிறாய், ஒப்புக்கொள். உன் பாக்கெட்டில் சாக்லேட் மறைத்து இருக்கும் என்று நான் அறிவேன். நான் இப்போ எவ்ரிதிங் தரப்பேன்னு வாங்க. ஆம், அவை கீழே விழுந்தது. அருமை, சரியானது. இப்போது நீ சுத்தமாக இருக்கிறாய். நீங்கள் வகுப்புக்கு செல்லலாம். ஆனால் என் சாக்லேட். மிஸ் மோனிகா, அவசியம் உறுதி சார். நன்றாவது இஸ்டின்டன். ஓ ஸ்டாயிஸ், எனக்கு ஒரு அருமையா சூஸா வந்துடி. நான் நிறமுள்ள ஹிபாபுபா நகங்களை பண்ணலாம். அது நிஜமா இருக்கும். மிஸ் மோனிகா அதை கண்டிப்பா தவற விடுவார். எனது நகங்கள்ல முயற்சித்து பார்க்கலாம். பூர்த்தி சிறுத்து பீன்ஸ் சாரோசி பார்ப்பு. உன்னால கைக்குற்றிகளையும் ஆராய வேண்டும், மிக கவனமாக. ஓ, எதுவும் இல்லை. உன் வாய்க்குள் ஏதாவது மறைத்துள்ளாயா? அது காலியாகவே உள்ளது. உன் காதுகளையும் நன்றாக பரிசோதிக்க எனக்கு அவ்வாறு அனுமதித்தரு. அனைத்து விஷயங்களும் தெளிவாக உள்ளன என்று தெரிகிறது. இப்போது நீ செல்லலாம். காத்திருக்கவும். உங்களுக்கு என்ன சென்டி லில்லி? இதுவாழ்ல புதிய மினிக்யூர். சமீபத்துல ஒரு புதிய மினிக்யூர் பண்ண செய்கிறாய். வா லில்லி, நான் உடனே அங்கே வருகிறேன். ஓ, அழகான நகங்களுடன். அரிச்சகம் என்னோட கிரேஸ் செம்மழகு. ஆனால் மைத்து கேளேன். சுபீதத் சீபடத்துக்கு நகம் சீப்படலாம். என்ன வைஷியஸ் ப்ளீஸ் சாட்சியம் ஆயிடுச்சு. பப்ளி நகங்கள். மிஸ் மோனிகா கூட கவனிக்கல. நான் அப்புறம் 5 ஸ்டம்ப இனிப்புகளை எடுத்து வகுப்பறையில் சென்று விட்டேன். ஓ, ருசியாக இருக்கின்றது. எங்க கண்களுக்கு நம்பிக்கை வரல. எனக்கு கவலை உள்ளது. கிரேஸ், நீ நல்லா இருக்கியா? சரி, நான் என் உட்கார வேண்டியதை சாப்பிடுறேன். எவ்வளவு நகைச்சுவையான வீடியோ. நான் அதை குவென்டினை காட்ட வேண்டும். ஓ மை காட், சூப்பர். அதை பாருங்கள். அதை பார்த்து அங்கே அவரிடம். மிஸ் மோனிகா இன்னும் அலுவலகத்தில் அடிக்கடி இருக்கிறாரா? இல்ல, எனக்கு சாக்லேட்டுடன் அவளை கடந்து செல்ல முடியாது. என்னையாவது யோசிக்க வேண்டும். ஒரு யோசனை. நான் சாக்லேட்டை ஒரு போன் போல மாற்றிக்கொள்கிறேன். நீங்கள் வெறும் ஸ்டிக்கர்களை ஒரு போன் வடிவத்தில் அச்சிடி சாக்லேட்டை ஸ்டிக்கர்களால் சுற்றி போட வேண்டும். அதே போல. அருமை. உள்ளே சாக்லேட் இருக்கிறது என்று யாரும் யூகிக்க மாட்டார்கள். நானே யூகிக்க மாட்டேன். எனக்கு தெரிஞ்சிருந்தால் கண்டிப்பாக என் லைஃப் ஹேக்க பார்த்து போகலாம். உண்மையான போனை இங்கே மறைத்து வைப்போம். ஆனால் சாக்லேட் போனுடன் செல்லலாம். வணக்கம். ஆம் அம்மா, ஓரளவுக்கு சரிதான். மாலை வணக்கம் செல்வி மோனிகா. நிறுத்து. உன்னிட்ட என்ன இருக்குது? நான் எங்க அம்மாவோட பேசுறேன். சரி, பிங்கோ. ஹூரே, இது வேலை செய்தது. நம்ப முடியல. இந்த சத்தம் எங்கே இருந்து வந்தது? உன்னிடம் 2 போன்கள் உள்ளதா? என்னை ஏமாற்றுகின்றாய் போல் தோன்றுகிறது. ஜேமி, உன் ஜேபில் உள்ளதை எடுக்க. இருக்கும் உண்மையான தொலைபேசி எனக்கு தெரியும். எனக்கு 2 கைபேசிகள் உள்ளன. 2லும் அம்மாக்கள் எனக்கு அழைக்கிறார்கள். எனக்கு எல்லாம் புரியுது. இந்த போன்கள் ஒன்று நிச்சயமா எங்களிடத்து அது உள்ளது. அவை ஒரே மாதிரியான தோற்றம் கொண்டவை. ஆனா இதுவே உண்மையில இல்ல. இது சாக்லேட் இல்ல. செல்லட்டும். என்னை எடுத்துக் கொள்ளலாமா? ஓ, நான் மதிய உணவு சாப்பிட மறந்து விட்டேன். ஆமா, நான் வகுப்பில் சாப்பிட்டு உங்களுக்கு பிறப்பிடம் அலுவலகமா இல்ல திரைமறையில? மீண்டும் மிஸ்ஸஸ் மோனிகா, சாக்லேட்டுகளை குறித்து யோசிக்கிறியா? முடியாது கிரேஸ். சரி, உள்ளவா. லில்லி, இல்ல, நீங்க பாப்கார்ன் தர முடியாது. சாப்பிடும். குவென்டின், இப்படி பாறைக்கு பண்டுட்டியா இந்த உணவறைக்கு? கண்டிப்பா ஆபீஸ்ல இல்ல. நான் எப்படியாவது யோசிக்கணும். ஓ ப்ளீஸ், எனக்கு ஒரு யோசனை வந்துச்சு. என் உணவை எல்லாம் எழுத்துல மறைக்கிறேன். புத்தகம். இறுதியாக கணித பாட புத்தகம் பயனுள்ளதாக இருந்தது. இது எனது முழு மதிய உணவை சரியாக பொருந்துகிறது. நல்லா. மிஸ் மோனிகா கவனிக்க மாட்டார் என்பதில் வழி இல்லை. இதை பார்ப்போம். நான் எப்படி புத்திசாலி? நான் கண்டிப்பா வகுப்புக்கு செல்றேன். ஓ லிலி, எனக்கு கண்ணாடிகளை கேடுங்க. எனக்கு எதுவும் தெரியவில்லை. நான் கத்திரிக்கை அசைப்புகளை விளக்கம் செய்கிறேன். நான் ஒரு புத்திசாலி போல நடிக்கிறேன். நிறுத்து.
நீ என்ன எடுத்துக்கொள்கிறாய்? ಸೃಷ್ಟಿಗೆ ಪಾಡನೂಲ ಸಂಕೇತ ದೃಶ್ಯ அது சரி குவெண்டேன் ஏதாவது புரிஞ்சுக்கல பாடநூலை திருப்ப வேண்டும். நீ கியூல் ரேஸ் செல்லலாம். நன்றி செல்வி மோனிகா. அவள் கவனித்தாளா என்ன நினைத்தேன். ஹூரே, நான் தேர்ச்சி பெற்றேன். இப்போது இளமனதுடன் மதிய உணவை கொள்ளலாம். எனக்கு இனி கண்ணாடி தேவையில்லை. நான் மிகவும் பசிக்கிறேன், நிச்சயமாக பசிக்கிறேன். நகெட்ஸ் முதல் தொடங்கலாம். அவற்றின் நறுமணம் அருமையாக உள்ளது. வாயில் நீரூற்று பெருகுகின்றது. நீங்க எப்படி இருக்கிறீங்க? இது மெக்டொனால்ட்ஸ். நானும் விரும்புகிறேன். எவ்வளவு சுவையாக இருக்கிறது. நான் உற்சாகமாக Oh my உள்ளேன். god, குவெண்டின், நீ அதை எப்படி செய்ற? நீ ஒரு புராணவியலாளர். உணவை சாப்பிடலாம். எப்போதும் என் அகப்பமேனோ ஃபாண்டா சோடாவை என் லாக்கரில் வைக்கிறாள். அதை எனக்கு மிகவும் பிடிக்கும். ஆனால் அதையுடன் நான் வகுப்பரங்கத்திற்கு செல்ல அனுமதிக்காது. ஓ லிலி, வணக்கம். தினமும் அறிவை அடையும் புத்திசாலி மாணவி. எனக்கு உன்னை பற்றி பெருமைப்படுகிறது. இப்படியே நான் மேட்ச் அவசனா இருக்கணும். ஓ கிரேஸ், நீங்க இயல் படிக்க துவங்கிவிட்டேன். இது என்ன மிகவும் ஆர்வமாக்குகிறது. நான் இந்த குழாயை மற்றொரு படிக்கத்துடன் கலந்தால் என்ன ஆகும் என்று உங்களுக்கு தெரிகிறதா? நான் இன்னும் தெரியவில்லை. வீட்டில் ஒரு பரிசோதனை மேற்கொள்வது சாத்தியமாக இருக்கும் என்று நம்புகிறேன். ஓ அதுதான், நான் சோடாவை சோதனை குழாய்களில் ஊற்றலாம். நீங்கள் அப்படி சிரித்துக் கொண்டிருக்கிறீர்கள் ஏன்? அது எனக்கு கொடு. நன்றி. நீ இப்போ கிளம்பலாம். ஆஹா, இது எனது. சூப்பர். இப்போது இந்த ரசாயனங்களை எல்லாம் ஊற்ற வேண்டும். சோதனை குழாய்களை விடுவிக்க. அடடா, என்ன பரிதாபம், என்ன அருவருக்கத்தக்க விஷயம். ஓ துப்புரவு பணிப்பெண், நான் என்ன செய்தேன் என்பதை கண்டுபிடிக்காதிருக்க வேண்டும். ஓ என்ன நடக்கிறது? மிஸ் மோனிகா சோடாங்கிற ஊனாட்டாங்களா? சரியா, நானே இதை இந்த குழாய்களில் ஊற்றி விடுவான். நன்று, வெவ்வேறு சுவைகள் கூட. அருமை. வணக்கம் மிஸ் மோனிகா. வணக்கம் கிரேஸ். உங்களுக்கு ரசாயனத்திலும் ஆர்வமா? அற்புதம். நன்றா பண்ணதாய். நன்றி. நான் வகுப்பறைக்கு உள்ள வரலாமா? நான் உங்களுக்கு ஏதாவது காட்டணும். என்னோட வாருங்கள், உட்காரவும். நீங்கள் அதிர்ச்சி அடைய வாய்ப்புள்ளது. ஆனால் நான் உட்பொதிகளின் ஆசிரியராக இருந்தாலும் எனக்கும் அறிவியல் ஆர்வம் உள்ளது. நமது பொருட்களை கலந்து விடலாமா? ஒரு பாதுகாப்பான பரிசோதனை ஒன்றை நான் அறிவேன். இந்த குழாயை எடுத்து இதில் ஊற்ற வேண்டும். ஓ விட ஒன்றை சங்கரை சிவா பண்ணு. இல்லை மிஸ் மோனிகா பண்ணருக டிவோர்ஸ்ன. ஓ தீரசுமுரன் தோளம்படை எதிர்வினை. என்ன இது? என்னது என்ன சின்னது சோடாவை போல மணக்கிறது. இனி என்ன பண்ண கிரேஸ்? நான் விழுக முடியும். இது எல்லாம் நான் குடித்து விடுகிறேன். பின்னர் என்னுள் வேதிப்பு நடக்கும். என்ன அதுதான் ஆரோக்கியமாக இல்ல. அவள் என்னை ஏமாற்ற